சேர்ந்து ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த காலை வேளையில எல்லா உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நன்றி சொல்லி ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை பாடி புகழ்ந்திடுவேன். சொல்லுவோம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுவோம். உயிருள்ள மலையிலே இறங்கினவர் இந்த கால வேளையிலும் இந்த மத்தியிலே இறங்கி அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலையில் விசுவாசிப்போம். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கு பானவர்
நல்ல சத்தமாய் தடைகள் எல்லாம் விலகும். அநேக தடைகள் இருக்கிறது சபைக்கு விரோதமாய், சபை ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு மேகமூட்டத்தை போல இருக்கிறது. அநேக ஜனங்களுடைய கண்கள் சோர்வடைந்து போயிருக்கிறது, தோய்ந்து போயிருக்கிறது. அநேக இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. எல்லாம் இந்த நேரத்தில் கிளியர் பண்ணணும். எல்லா வாய்களை திறந்து சிறைச்சாலை கதவுகளை திறக்கத்தக்கதாக பவுலும் சீலாவும் தொடர்ந்து துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு அசைவுதல் உண்டானது. இன்றைக்கு நாங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறோம். அவர் பெரியவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் கேட்ட ஒரு பரிசுத்தத்தை காணும்படியாக இந்த கால வேளையில் எல்லாம் நல்ல ஒருமனப்படுங்க. நல்ல வாய்களை திறந்து நீங்கள் எவ்வளவு துதிக்கிறீங்களோ ஒரு விடுதலையை காண முடியும். விடுதலையை காண முடியும். உங்கள் கண்கள் காண முடியும். உங்கள் சிந்தைகளுக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. அவிசுவாசமான கிரியைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ளக்கூடாது. சிலருக்கு அவிசுவாசமான கிரியைகள் அவர்களை அப்படியே மூடிக்கொள்ளுகிறது. இந்த காலங்கள் உற்சாகமாக ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவரை அப்படியே துதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உங்கள் குரல்களை உயர்த்தி, ஒரு சத்தத்தை உயர்த்தி இந்த பூமியிலே சத்துருவானவன் நீங்கள் சத்தமிட்டு துதிக்க முடியாதபடி உங்களுடைய உங்களுடைய நாவை கட்டி வைத்திருப்பான். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து உன் வாயை விரிவாய் திற, நான் நிரப்புவேன் என்று சொன்னார். இந்த கால வேளையிலும் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக, உங்களுடைய சிந்தைகள் திறக்கப்படுவதாக, உங்களுடைய எண்ணங்கள் திறக்கப்படுவதாக. மூடி மறைத்துக் கொண்டிருக்காதபடி நீங்கள் அறிக்கை செய்ய உங்கள் பாவங்கள் கழுவப்படும், நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். ஜலத்தினால் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த கால வேளையில ஒரு சுத்திகரிப்பு நேரத்துக்குள்ளாக ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையில் அப்பாவை துதிக்க ஸ்தோத்திரிக்க, நாமத்தை பிரசாபப்படுத்த, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கொடுத்த நல்ல ஆண்டவரை சாக்கியமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை. மீது வேலை எல்லாவற்றுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்து அதற்குரிய சில ஒப்பனையான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே நிறைய காரியங்கள் நடக்கிறதுனால நீங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சியை கேட்குறதுமே எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோ பயங்கரமான சாட்சிகளை ஆண்டவர் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம இன்னமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சபைக்கு வருகிறதுக்கு எல்லாவற்றையுமே நீங்கள் நாட்களை, ஏன்னா சங்கீத பகுதியிலே இந்த செய்திக்குரிய காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அது சங்கீதம் வாசிக்கிறவர் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கேயே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே ஆண்டவர் எப்பொழுதும் இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? நம்மளை எச்சரிக்கிறார் என்று அல்ல, நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். நமக்கு எச்சரிப்பு இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்?
நம்ம ஒரு காரியத்தை செய்வோம். ஆமாம் இல்லையா? அதுபோல் இங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதிலிருந்து ஒரு சில சம்பவத்தை மாற்ற நாங்கள் பார்க்கலாம். வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிப்போமானால், இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனுடைய ஆஸ்தி. சரியா? தகப்பனுடைய பங்கு. சரியா? அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு எழுத்து கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புங்கிற ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். வேற என்னது? அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். வேறு என்னது? வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? என்னது? இழந்து போகக்கூடாது. அதை தவறான வழிகளிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது என்பதை தான் இந்த கால வேளையிலே நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆகவே இங்கே பார்க்கிறோம். இளையவன் என்ன செய்கிறான்? தன் தகப்பனிடத்திலே பங்கு கேட்கிறான். அப்ப தகப்பன் என்ன செய்கிறான்? அந்த பங்கை கொடுக்கிறார். நம்முடைய தகப்பன் நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு பங்கை வைத்திருப்பாரானால் அந்த பங்கை என்ன செய்கிறார்? நம்மை நம்பி கொடுக்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த மகனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தகப்பனுடைய சொத்து எனக்கு என்று சொல்லி. ஆகவே தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இது என் மகனுடையது, இது நான் என்ன செய்ய வேண்டும்? மகனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் இந்த இடத்துல இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த காலவெளியிலே கற்றுக் கொடுக்கிறார். அந்த பங்கை அவர் என்ன செய்தான்னு சொல்லி பார்த்தால் 14வது வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான்? வீண் செலவு பண்ணிட்டான். செலவல்ல, தன் தகப்பனுடைய அந்த விசேஷமான அந்த பங்கை, அந்த தகப்பன் உழைத்த அந்த பங்கை, ரத்தம் சிந்து உண்டாக்குன அந்த பங்கை அவன் என்ன செய்துட்டான்? வீண் செலவு பண்ணிட்டான். அதான் சொல்ல, எல்லாவற்றையும் கொண்டு போன எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியல. ஒரு பெரிய பங்கு கொடுத்திருப்பாரு. அம்மாவில்லையா? 2 மகன்மார் இருக்கிறாங்க. ஆகவே ஒரு மகனுக்கு என்ன செய்தார்? அவருடைய சொத்துனால அவர் என்ன செய்யறார்? அதை கொடுக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் போயிட்டு என்ன செஞ்சுட்டான்? எல்லாத்தையும் கொண்டு போனதுல இருந்து எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? அவன் செலவு பண்ணினான் என்று சொல்லி, செலவு பண்ண வேண்டிய விதத்தில் செலவு பண்ணாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? ஆடம்பர செலவு பண்ணிட்டான். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்களும் நானும் நாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நம்முடைய இந்த ரட்சிப்பின் மூலம் நாம் பெற்றுக்கொண்டதை ஆடம்பரமாய் செய்யாதபடிக்கு தேவனுக்கு நாங்கள் பயந்து என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறதான எந்த ஒன்றையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? திருப்பி பெற்றுக்கொள்ள மாட்டார். கொடுத்தது தான். அதனால நாம பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது? அவரை ஏமாற்றுவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம இல்லையா? ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அவன் என்ன செய்துட்டான்? எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? செலவழிச்சுட்டான். எல்லாத்தையும் கொண்டு போய் செலவழிச்சு அவன் அந்த தேசத்துல என்னது? கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு. அப்பதான் தெரியுது. ஆமே, நமக்கு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் இலகுவாக இருக்கிற நேரம் நமக்கு அது தெரியாது. அப்பா வீட்டில் இருக்கிற நமக்கு தெரியாது இல்லையா? அப்பாவுக்கு அவர் அதெல்லாம் என்னென்ன செய்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது. நீங்க தேவ ஆலயத்தில் வந்து தேவ சத்தியத்தில் இருக்கிற பொழுது, ஜெபத்தில் தரித்திருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்னைக்கு நான் சொன்னது போல ஒவ்வொன்றிலையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஆண்டவரோடு பேசுகிறது எல்லாவற்றும் அப்ப அது தெரியாது, அவரோடு இருக்கு. இப்ப தனித்து நிற்கிற பொழுது அவனால் என்ன செய்ய முடியவில்லை? எதையும் அவனால் சமாளிக்க முடியவில்லை. ஆகவே அவனை சுற்றில் இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவனை தவறான வழியிலே கொண்டு போய் பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் வருகிற நீங்களும் நானும் உபதேசத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? தவறான உபதேசத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. தவறான ஜெபத்துக்குள்ள போயிடக்கூடாது. எல்லாம் ஏன்னா ரெண்டும் இருக்கிறது. உபதேசம் என்று சொல்லுகிற பொழுது நல்ல உபதேசமும் இருக்கிறது, என்னது நல்ல உபதேசமும் இருக்குது. இப்ப நேற்று ஜெபம் பண்ணிட்டு நேற்று இரவு காலையில் நான் யோசிக்கிற பொழுது, காலையில் ஜெப நேரத்தில் யோசிக்கிறேன். இப்ப நான் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். சரியா? இப்ப நான் வெளியே போய் நான் ஜெபிக்கிற பொழுது அங்க இருக்கிற ஒரு சிலருக்கு சில காரியத்தை நான் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அது என்னவாக இருக்கும்? தீர்க்க தரிசனமாகவோ அல்லது நல்ல உபதேசமாக இருக்கும். அவருக்கு என்ன தெரியாது, ஆனால் என்னது நம்ம பத்தி ஒரு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு
அதே வேளையில உங்கள் மேல் கை வைத்து நான் சில நேரம் சொல்லுகிற நேரத்துல உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரலாம். யாருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்காக நம்மளை என்னது ஆட்டு தேற்றுவதற்காக அதை சொல்லுகிறாரே அன்றி இது என்னது தேவனால் சொல்லுகிற வார்த்தைகளை இது ஐயா சொல்லுகிற வார்த்தைன்னு கூட நீங்க நினைக்கலாம். அவன் இல்லையா சில நேரங்களில் யோசிக்கலாம். இப்போ ஒன்றும் தெரியாது, ஏதாச்சும் ஒரு நேரத்தை சொல்லுவாங்க. அவர் சும்மா கேட்டது நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம விட்டு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லி அவரு தன்னை மேன்மைப்படுத்துவார். அப்படி அது பயம் இருக்கிறது. புரிகிறதா? இது சாதாரண இடம் அல்ல. இந்த இடத்துல நின்று எதையும் செய்கிற நேரம் நமக்கு பயங்கரமாக இருக்கு. கடந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை சொன்னது அது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிற நேரம் பயமாக இருக்கிறது. ஆமே, இது நானா நினைத்த இந்த இடத்துல எதை பேசிக் கொண்டிருக்கிறது, எதை ஆயத்தப்படுத்துவதும் இல்லை. நேற்று இரவு ஆமே இதுகளெல்லாம் ஆயத்தப்படுத்துகிற நேரம் எனக்கு ஒன்றுமே இல்லை. பேசாம பைபிள் எடுத்து மூடி வச்சுட்டு பேசாம படுத்துட்டேன். காலையில் பேசினா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லையா. அப்போ காலையில் பிரேயர் முடிஞ்ச பிறகு சில காரியங்களை கர்த்தர் நம்மளுடன் பேசுகிறார். ஆகவே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 34 வாசிக்கமாக. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திரன் அலட்சியம் பண்ணிட்டான். தகப்பா மூலம் அவனுக்கு கிடைத்த அந்த என்னது உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு ஆண்டவர்? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சுகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுபோல அவனுக்கு மூத்த மகனா இருக்கிறவனாலே அவனுக்கு என்ன செய்தாரு? அந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுத்திருக்கிறது? ஈசாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? ஆனால் அவனோ என்ன செய்து விட்டான்? அந்த என்னது அந்த கூழுக்காக, அந்த கூழ் அந்த சிகப்பு கலர்ல இருக்கிற அந்த கூழுக்காக அவன் என்ன செஞ்சுட்டான்? ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டான்? வாசிக்க மகன். அப்பொழுது யாக்கோபு பசியில வாரான். வர்ற நேரம் இவன் யாரு? ஏசா பசியில வாரான். யாக்கோபு என்ன செஞ்சுக்கிறான்? அவன் சமைச்சுக்கிருக்கான். நல்ல வாசம் அடிக்குது. இவனுக்கு பசி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னது சோர்வாயிட்டான். தன்னுடைய என்னது சேஷ்ட புத்திர அந்த இது பாகத்தை கொடுக்கிற அளவுக்கு அவன் என்ன இருக்கிறான்? அவன் இல்லை. சில நேரம் நமக்கு பசி வந்தா என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். சரியான பசி போறீங்க, கையில காசே இல்லை, என்ன செய்றீங்க? கையில காசு இல்லை, ஆனா கை இதுல மோதிரம் வச்சிருக்கிறீங்க, என்ன செய்வீங்க சொல்லுங்களேன்? ஹோட்டல்ல என்ன சொல்றீங்க? இந்த மோதிரம் தங்க மோதிரம் தான், இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. ஏன் சாப்பாடு என்னது? பசி என்னது பயங்கரமானது. அவன் இல்லையா? அது வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது. ஆமா, அதனால வாழ்த்துங்க. அப்போ ஆனால் அவன் என்ன செய்துட்டான்? அவனுக்கு அதை குறித்து என்னது ஒரு பெருமதி காணாதபடினாலே அதை என்ன செய்துட்டான்? அலட்சியப்படுத்திட்டான். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில அந்த ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதமான இவைகளை நாங்கள் சில நேரங்கள் என்ன செஞ்சிடறோம்? அலட்சியம் பண்ணிடுறோம். ஆமாவே இல்லையா? அவன் அலட்சியம் பண்ணுகிறான். ஒரு 9:13 வாசிங்களேன். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து அங்க சொல்லக்கூடாது. அப்ப தேவன் என்ன செய்திருக்கிறாரு? யாக்கோபை என்ன செய்திருக்கிறாரு? சிநேகிக்கிறார். ஆனால் அவன் யாரு? யாக்கோபு எத்தனாக இருந்தாலும் அவனை சிநேகிக்கிறார். அவனை குறித்து ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் ஏசாவை ஏன் வெறுக்கிறாரு? அந்த பெருமதியானது தன் தகப்பனுடைய பெருமதியான அதை அவன் என்ன செய்தான்? துச்சமாக நினைத்துட்டான். மாமிசம் தன்னுடைய மாமிச பலன் அடையும்படியாக நம்ம சில நேரங்கள் ஆவிக்குரிய நிலையை நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 12:16 வாசிக்கிறேன். ஒருவனுக்கு வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க. எச்சரிக்கிறார். நீங்க எப்படி இருக்கணுமா? வாசிங்க. சீர்கெட்டவனை போல வாசிங்க. அந்த ஏசாவை பற்றி என்ன சொல்லுது? ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட
தன்னுடைய சொத்தை விட்டுட்டான். அது மாதிரி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? எது விட்டு போட்டக்கூடாது? எதுமா? எது நீங்கள் பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பை, வேற என்னது, நீங்கள் பெற்றுக்கொண்ட வரங்கள், இவைகளை என்ன செஞ்சிடக்கூடாது? அது நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு போடக்கூடாது. அப்ப இன்றைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. என்னது தெரியுதானே? இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சு என்னை கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? அவங்க இப்போ அப்படி பேசுறாங்க, எவ்வளோ காணிக்க கொடுப்பாங்க, ஆமாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னது எதிர்பார்த்து போறோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த இடத்துல வாசிக்கிறாங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவோ ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக. பாருங்க, அப்புறம் நம்ம ஆண்டவர் கொடுக்கிறதான வரங்கள் வல்லமைகளை நாம் இழந்துட்டா எப்படி இருவோம்? சீர்கெட்டவர்களாய் போயிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களானால் நாமே அங்கே யாரு? ஏசா பிற்பாடு பிரயாசப்படுவான். அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பிரயாசப்படுவான். ஆனாலும் அது என்ன செய்யாதே, அது அவனுக்கு கிடைக்காது. ஒரு பெரிய பயங்கரமாக இருக்கும். அவனை குறித்து அங்க பார்க்கிற ஒரு வசனம் இருக்கும். வார்த்தைகளை கேட்டவுடன் மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். தம்பிகளை வந்து என்ன செஞ்சுட்டானா? அதனால அங்கே பிரயாசப்படுகிறான். ஆனால் என்னது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலவேளையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் மூலமாக நமக்கு என்ன செய்கிறான்? எச்சரிக்கிறார், சத்தம் எடுக்கிறான். தகப்பனே, வேற ஏதாச்சும் இருக்குமா? ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. யோசிக்கிறான். ஐயோ, அவ்வளோ ஆசையா போயிட்டு என்ன செய்யறான்? ஒரு ஆட்டையோ மாட்டையோ குட்டிட்டு சமைச்சு கொண்டுட்டு வர்றான். ஆனால் என்னது, அவன் என்ன செஞ்சுட்டான்? அதை இழந்து போயிட்டான். இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம். அது போல ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த அவன் 2 ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை, கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து வைத்துக் கொண்டால்தான் அதற்கு ஈடாக ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் வரங்கள் வல்லமைகளை கொடுப்பார். அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? அதை பாதுகாக்க உள்ளம் கொண்டவன் அதை என்ன செய்து தற்பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவன் ஒரு காரியத்தை கொடுப்பார். உங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தா இந்த ஊழியத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். கடைசி அவர் வருகிற வரைக்கும் உங்கள் ஆத்மாவை பாதுகாப்பது போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்னது ஆடுகளை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பாதுகாக்கிறவர்களா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வான்? அதற்கேற்ற காரியங்களை கொடுப்பான். ஆமாம் இல்லையா? இதனால நம்ம நினைச்சோன்னா எந்த காரியமே அங்க நமக்கு நடக்க போதாகவே. பிற்பாடு அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் அவனுக்கு என்ன நடந்துச்சு? அது கிடைக்காமல் போயிடுச்சு. அதனால நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் என்ன செஞ்சக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அதான் சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு? அவர் யாரு? அவர் எஜமானர். அம்மா இல்லையா? அவர் எஜமானர் தானே, அம்மா இல்லையா? அப்ப அவர் என்ன உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார், பாடுகிற வரங்களை கொடுத்திருக்கிறார், மியூசிக் வாசிக்கிற வரங்களை கொடுத்திருக்கிறார், துதிக்கிற வரங்களை கொடுத்திருக்கிறார், சங்கீதம் வாசிப்பதற்கு, பிரசங்கிக்க எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நோய்வு நாளிலே ஆண்டவர் நினைக்கிறார். ஓய்வு நாள் தானே, இன்றைக்கு ஜனங்களெல்லாம் என்ன செய்வாங்க? சபையிலே வந்திருப்பார்கள் சொல்லி அவர் என்ன செய்யறாரு? அங்கே நோக்கி பார்க்கிற பொழுது சபை எப்படி இருக்கிறது? வெறுமையா இருக்கிறது. அம்மாவின் சாமி 13 வாசிக்க மகள். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர்
உம்முடைய ராஜ்யபாரத்தை. அது முதல் வசனத்தை வாசிங்களே. துணிகரமாய் பிற்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து துணிகரமாக. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சவுலை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், நீ போய் அங்கே என்ன செய்ய வேண்டும், நீ காத்திருக்க வேண்டும். நீ காத்திருக்கிற பொழுது நான் என்ன செய்வேன், அந்த 7ஆம் நாள் வந்த பிறகு நான் தான் என்ன செய்வேன், பலி செலுத்துவேன் என்று சொல்லி. ஆனால் அவனுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சவுலை என்ன செய்கிறார், சாமுவேல் அபிஷேகம் பண்ணி வரங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் ஒரு தேசத்தின் ராஜாவாக பிரகடனப்படுத்தப்பட்டு இப்ப சொல்லுகிறார், நான் சொன்னபடி எல்லாம் செய்ய என்று சொல்லி. ஆனால் அங்கே ஏற்பட்ட ஒரு விபரீதமான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இவன் என்ன செஞ்சிட்டான், துணிகரமாக ஒரு காரியத்தை செய்துட்டான். இந்த கால வேளையில் நீங்களும் நானும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் என்பதை நம்ம பார்த்து பழகி செய்வது அல்ல. எங்க ஒரு இடத்துல பார்த்துட்டு அது ஒரு பேட்டர்ன் அப்படி அல்ல. ஊழியம் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்ல நம்ம செய்யணும் இந்த மாதிரி அப்படின்னு அல்ல. அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்யணும். ஆகவே இவன் பாருங்கள், அதை பெற்றுக்கொண்டான். என்னத்தை பெற்றுக்கொண்டான், அந்த தேசத்தின் ராஜாவாக அவனை என்ன செய்து விட்டார், அபிஷேகித்து அவன் என்னது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தினபடினா நம் தேசத்துக்கு ராஜாவை அன்றி அவன் ஆசாரியன் அல்ல. ஆசாரியன் செய்ய வேண்டியதுதான் ஆசாரியன் செய்ய வேண்டுமே தவிர அங்கே என்ன செய்து விட்டான், ஆசாரியனுடைய காரியத்தை அவன் துணிகரமாக செய்தபடியினாலே. 1 சாமுவேல் 14 வாசிக்கிறேன். சுரமண்டலம் வாசிக்கிறதுனால தேறின ஒருவனை தேடும்படி எங்கள் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கவனித்துக் கொள்ளுங்கள். இவன் துணிகரமான ஒரு பாவத்தை செய்த பிறகு ஆண்டவர் இன்னொரு சான்ஸை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ போயிட்டு அந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், முழு ஜனங்களை அழித்து போடுன்னு சொல்றாரு. 2வது முறை சொல்றாரு. சாமுவேல் போய் சொல்லுவார், நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், உனக்கு நினைவு இருக்கா, மீண்டும் ஆண்டவர் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான், நீ முதல் ஒரு சந்தர்ப்பத்தை விழுந்துட்ட, ஆகவே இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற, ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும், இந்த ஜனங்களை அழித்து போடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை, அந்த ஜனங்களை அவன் அழித்து விடாதபடிக்கு மீண்டும் தேவ கோபத்தினால அவன் என்ன செய்கிறான், அவன் தள்ளப்படுகிறான். ஆகவே வாசிங்கள், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கியது. கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மீறுதல் நிமித்தமும் நம்முடைய துணிகரத்து நிமித்தமும் சில நேரங்களில் என்ன நடக்கும், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போவதாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் நானும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசி மகன், பொல்லாத ஆவி. என்னமா, இந்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அந்த ராஜாவாக இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்துக்கு பிறகு பாருங்க, வாசிங்களேன். அப்ப என்ன நடக்குது இங்க, என்னது கர்த்தரால் என்று சொல்லப்படுகிற போது என்னன்னு கேட்டா, இந்த உலகத்திலே விழுந்து போன ஆவி என்ன செய்யும், நம்மை மீண்டும் நம்ம என்ன செய்யும், பலப்படுத்தும்படியாக எந்த இடத்துல வெளிச்சம் மறைகிறதோ இருள் அங்கே வந்து, அதை நீங்க கவனமாக இருக்கணும். அதுதான் உங்களை சொல்றது. நல்ல ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, சபைக்கு வாங்க. நம்ம எந்த இடத்துல நாம தவறுகிறோமோ அந்த இடத்தை ஃபில் பண்ணிடுவோம். அதான் அவனுடைய வேலை. 2 வாரம் நீங்க சபைக்கு வரலன்னா 3வது வாரம் அவன் என்ன செஞ்சிருவான், சபையை மறக்கடிச்சிருவான். ஒரு நாள் நீங்க ஜெபிக்க மறந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு என்ன உண்டாயிரும், அந்த இடத்தை அவன் ஃபில் பண்ணிடுவான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஏதோ ஒண்ணு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அதை என்ன செய்வான், அதை ஃபில் பண்ணுவான். ஆனா எப்படி இருக்கும், நீங்க ஜெபிக்காம இருக்கிற நேரம் இருக்கிற அந்த கவலையை போக்கி, ஜெபிக்காமல் இருந்தாலும், வேதம் வாசிக்காமல் இருந்தாலும், சபைக்கு போகாமல் இருந்தாலும், சத்தியத்தை கேட்காவிட்டாலும், நீங்கள் இந்த உலகத்துல எப்படி இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், எல்லாமே இருக்கும். அப்போ யோசிப்பீங்க, நம்ம என்னத்துக்கு தான், நம்ம சபைக்கு போனால் என்ன போகட்டினா நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு தான் எல்லாம் வருது, எல்லா வசதியும் தான் இருக்குது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு நம்முடைய சிந்தையை என்ன செய்வான், அவன் மாற்றி போடுவான். ஆகவே இப்போ சவுலுக்குள்ள இருந்த அந்த ஆவியின் அபிஷேகம் போன பிறகு இந்த ஆவி வந்தது அவன் அறியாது இருக்கிறான். அதுவும் எச்சரிக்கை.
ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் நாம் எப்போ இழந்து போகிறோமோ அந்த இடத்தை ஃபில் பண்ணுவதற்கு அவன் என்ன செய்வான்? அவன் ஆயத்தமாக இருப்பான். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் மிக கவனமாக இருக்கணும். அநேக நேரங்களிலே சில ஊழியக்காரர்கள் விழுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியாது. இப்ப பாருங்க, இந்த ஆவி அவனை விட்டு போகிறது, இன்னொரு ஆவி அவனுக்குள்ள வருகிறதை அவன் என்ன செய்யறான்? அவன் அறியாதபடிக்கு இருக்கிறான். அது மாதிரி அப்ப நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அதை விட நல்லா ஜெபம் பண்ணுவோம், அதை விட நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவோம், அதை விட அந்நிய பாஷை பேசுவோம். இப்படி எல்லாமே நமக்கு ப்ராக்டிக்கலா இருக்கனால நமக்கு தெரியாது நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதை நீங்கள் பகுத்தறியும்படி தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், வாசிமகன் நீங்கின பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த பதவி, அதாவது அந்த பதவி, அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய பதவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறான்? எடுத்த உடனே எடுப்பான். வாசி, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி என்ன செஞ்சுட்டு அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் என்ன செஞ்சக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஆமா, அதுதான் மிக முக்கியம். அவன் அசட்டை பண்ணுகிறான், அதனால் அவனுக்கு ஏற்பட்ட விளைவுகள் அவன் என்ன செய்கிறான்? கடைசி நீங்க பார்ப்பீர்களானால் அவன் யுத்தத்திலே என்ன செய்யப்பட்டான்? எதிராளிகளால கொல்லப்பட்டான். ஆமாவே இல்லையா? ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். லேவியர் 10 அதிகாரத்தில் 1-2 வசனம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி அவருடைய சந்நிதியில கொண்டு வந்தார்கள். யார் அவர்கள்? ஆரோனுடைய பிள்ளைகள், மகன்மார். சாதாரணவர்கள் அல்ல. ஆரோனை அழைத்து அவனை அபிஷேகித்து, அவருடைய மகன்மார்களை அழைத்து அபிஷேகித்து அவர்கள் ஆசாரி என்பதற்கு தகுதி உள்ளவர் என்று சொல்லி அவர்களுக்கென்று வஸ்திரங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த வஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப அந்த கட்டளை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு அதான் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை ஒரு சில வேளைகளில் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்திருவார்கள்? உலகத்தின் படியாக சில நேரங்களில் அவர்கள் செய்து கொள்வார்கள். அதுபோல இங்கே சொல்றாரு, இப்படிதான் செய்யணும் சொல்லி சொன்ன நேரமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வாசிமக பின்பு இதெல்லாம் கேட்ட பின்பு, மோசே சொன்ன எல்லாவற்றையும் கேட்ட பின்பு, கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பின்பு, உங்களுக்கு கொடுக்கிற இந்த இடத்திலிருந்து கொடுக்கிற எல்லா இன்ட்ரடக்ஷன் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு, அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க? நீங்க சொல்லி நாங்க என்ன செய்யறது? நாங்க எங்களுக்கு தெரியாதாங்க, நாங்க இத்தனை வருஷம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப அந்த நேரம் எப்படி இருக்கு? அதான் வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆளும் பயந்து இருக்கிறார். ஆனா ஆளும் பசங்க என்ன செய்யறாங்க? இன்னொரு பக்கம் பார்க்க போனா யாரு? மோசே யாரு? மோசே யாருப்பா? சித்தப்பா. சொல்லுங்க, வாயத்தில் சொல்லுங்க. சித்தப்பா, சித்தா. நீங்க என்ன எங்களுக்கு சொல்றது? ஆமாம் இல்லையா? அப்பா சும்மா இருங்கப்பா. சித்தா சும்மா எல்லா விஷயத்துலையும் அதே பண்ணோம், அதே மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு வேற விதமாக செய்வோம். நம்ம என்ன செய்வோம்? ஆராதனை வேற விதமாக செய்வோம். அம்மாவில் எனக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. வேற மாதிரி தான் ஊழியம் செய்யறாங்க, வேற மாதிரி தான் பாடணும், வேற மாதிரி செய்யணும். கேட்ட கடைசி சொல்லுவாங்க, ஆவியானவர் என்னை நடத்துறார், அதனால நான் அப்படி நடத்திட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக போராட்டங்களில் சிக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால வாசிங்கள் மகன் துணிகரமாக வாசி. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து, அதிகாரம் இருக்கிறது, தூப கலசத்தை எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவைகளில் அக்கினியையும் அதில் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு
கட்டளையிடாத. அதுதான் மிக முக்கியம். இது கர்த்தர் கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லாதத நீங்க செய்யக்கூடாது. செய்யுங்க, ஆனா என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கவனமாக இருக்கு. நேற்று ஒரு சம்பவம், ஜெபம் பண்ணி முடித்து இந்த இடத்துல இருக்கிற நேரம் ஒரு சம்பவம் கவனித்துக் கொடுக்குற எல்லாரும். அப்போ அந்த ஜெபம் என்ன இருக்கிறது, அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு இது ஒரு ஏவுதல். அப்போ நான் சொன்னேன், இதை நீ கொண்டு போட்டு இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நான் என்ன செஞ்சேன் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு அது வந்து என்னிடத்துல கேட்டு அவங்களே எடுத்துக்கிட்டு போறாங்க. அது ஒரு என்னது, உங்களுடைய இச்சை. இன்னொன்னு என்னது, அவங்களுக்கு செஞ்சது எனக்கு அது செய்யணும். ஆமாவே இல்லையா? அப்ப துணிகரமாக செய்யறாங்க. நான் அவங்களுக்கு நான் எடுத்து நான் அந்த காரியத்தை கொடுத்து நீ இதை கொண்டு போய் இந்த காரியத்தை செய்ய சொல்லி இந்த இடத்துல தேவனால் சொல்லப்பட்ட காரியத்தை போல என் மனதிலே வந்து அவங்களுடைய சூழ்நிலைகளுக்காக நான் என்ன செய்தேன், அந்த காரியத்தை செய்கிறேன். அவருடைய மனதை ஆறுதல் படுத்த வேண்டும்ங்கிற ஒரு நோக்கம் எனக்கு தெரியல. டக்குன்னு அப்படின்னு சொன்னது, என்னை கொண்டு போயிட்டு நீங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இன்னொரு தெரிஞ்சுட்டாங்க. துணிகரமாய் வந்து கையில கொண்டு எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை கொண்டு போகவான்னு சொல்லுவோம். நானும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் யோசிச்சு இன்னைக்கு காலையில பிரசங்கத்துக்கு குறிப்பேடுகளை தான் எனக்கு தெரியுது இவர்கள் என்ன செஞ்சாங்க, ஈர்ச்சித்து துணிகரமாய் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து நினைக்க கூடாது, இந்த எண்ணெயை கொடுத்தோன்னே இது எண்ணெய் ஜெபிச்சு கொடுக்குற இது வேற இடம் இல்லை. வரவங்களுக்கு எண்ணெய் ஜெபிச்சு கொடுத்து தேவனுடைய இடம் பக்தி வைராக்கியத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு செய்கிற காரியம். ஆகவே அப்ப துணிகரமா இந்த இடத்துல செய்கிற பொழுது தேவன் அதை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அது கவனமாக இருக்கும். ஆகவே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்நிய அக்னி வாசிக்கமா அவைகளில் அக்கினியையோ அதுமேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வராங்க. தைரியமாய் கொண்டு வராங்க. எப்படி இருக்கும், என்ன தைரியமாக இருக்கும். அப்பொழுதே சொல்லுங்க, அப்பொழுது அல்ல, நம்ம வாசிக்கல எப்படி வாசிக்கணும், அப்பொழுதே. எப்ப நீ துணிகரமாய் ஒரு காரியத்தை செய்கிறாயோ, எப்ப நீ தவறு செய்கிறாயோ, அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உடனே உனக்கு என்ன செய்கிறாரு. ஏன்னா அது பலிபீடம், அது பலிபீடத்துக்குரிய காரியம். ஆமே, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை சாதாரண வாசிமாக. அப்பொழுது அக்கினி புறப்பட்டது. அக்கினி என்ன செய்யுது, அந்நிய அக்கினியை கொண்டு வருகிற பொழுது ஆமே இந்த அக்கினி என்ன செய்யுது, பலிபீடத்திலிருந்து வருது. அப்படின்னா என்னது, அக்கினினா என்னது, பலிபீடத்திலிருந்து வந்த அக்கினி என்னது, தேவன். அவர் அக்கினியாக இருக்கிறார், பற்றிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆகவே அந்த அக்கினி என்ன செய்யுது, எதிர்த்து வருகிற அந்தகார கிரியைகள் மூலம் வருகிற இந்த அக்கினி என்ன செய்யுது, வாசிங்க, அவர்களை பட்சித்தது. ஆகவே நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை செய்வதில் இந்த கால வேளையில நீங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்து நாங்கள் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்தில் 9-10 எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலொமோனுக்கு 2 முறை தேவன் 3ஆம் அதிகாரம் நீங்க வாசிங்கன்னா அவனுடைய என்னது ஜெபம் எப்படி இருந்ததா, அது விண்ணப்பம் எப்படி இருந்ததா, தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட்டது. வாயிருந்தா பேசுங்க, பேசாம இருக்காது. உகந்ததா இருந்து அப்ப அவனுக்கு எல்லாம் என்னது கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து இப்ப அவன் என்ன செய்வான், வயதான காலத்திலே அவன் விழுந்து போய் கிடக்கிற பொழுது ஆமே உனக்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்களே. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலொமோனுக்கு 2 விசை சான்ஸ் கொடுக்கிறார். முதல் விசை கொடுத்தாரு, 2வது முறை என்ன செய்யறாரு, நீ தப்பு பண்ண,
ஆனா நான் என்ன செய்றேன், உன் தப்பு என்ன செய்றேன், நீ செய்யற தப்ப நான் மன்னிச்சு என்ன செய்றேன், உனக்கு இன்னொரு சான்ஸை கொடுக்கிறேன். ஆமாவே இல்லையா? வாசிங்களேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 முறை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம். 2 என்ன செய்யக்கூடாது, 2 படகுல பிரயாணம் பண்ணாத, 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாத, இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் போகாத, அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வராத, இதையும் அதையும் ஒன்னா சேர்க்காத. 2 படகுல நீ கால் வச்சேன்னா என்ன ஆகும், என்ன உண்டாகும்? 2 படகுல பிரயாணம் பண்ண எப்படி இருக்கும் சொல்லுங்க? 2 இது ஒரு கால் அது ஒரு கால், என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? ஹலோ, என்ன நடக்கும்? கீழே விழுந்துரும், எழும்பயலாது. அது எப்படி விடுவோம்? மல்லா கடிச்சு குடி ஸ்கேன் பண்ணா சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, போயிட்டு நல்லா பால் வாழைப்பழம்லாம் கொடுத்து தூங்க வைங்கன்னுவாங்க. அந்த கவனம். இந்த தேவ ஸ்தலம் இங்கே நாங்கள் அங்கேயும் தலையை காட்டிட்டு இங்கே வாழை காட்ட முடியாது. ஆமாவே இல்லையா? மனதில் எப்படி நினச்சிட்டு அப்படி நினச்சிட்டு என்ன ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், உன்னை நீ என்ன செய்யக்கூடாது. ஆமாம், வாசிங்களேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 முறை எச்சரிக்கிறார், நீ தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறானே, இன்னும் உனக்கு அந்த அந்நிய தெய்வத்துடைய பின்பற்றுதல் இருக்கிறது. அது உனக்கு இலகுவாக இருக்கும், அது உனக்கு கடினமாக இருக்காது, அது உனக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி எந்த அளவுக்கு தேவனோடு அன்பா இருந்தாலும் என்ன பாருங்களேன், அதுதான் கவனம். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆராதனையாக இருக்கட்டும், அவைக்குரிய ஜீவித்தவர்கள் நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். அதே நிலையில இருந்தீங்க நீங்க உயர்த்தப்பட முடியாது. உங்க ஜெபம் அப்படியே இருந்தா நீங்க உயர மாட்டீங்க. புரியுதா? அதே ஜெபத்தை டெய்லி ஒரே ஜெபத்தை செய்யணும். வித்தியாசமா என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஆமா, இன்னைக்கு ஜெபிச்ச மாதிரி நாளைக்கு போயிட்டு அப்ப அது என்னது, அது ஒரு என்னது, ஒரு ஓடரா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது தேவன் சமூகத்தில் அது எட்டாது. புரியுதா? உங்கள் ஜெபம் கேட்கப்படுறதா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். உங்க வாழ்க்கையில மாற்றம் வராத வரைக்கும் நீங்கள் செய்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டவில்லை என்றுதான் அதுக்கு என்னது அறிவு. ஆமா, உங்களுக்கு சேஞ்சஸ் வரணுமா இல்லையா? நீங்க ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு முதல் ஜெபிக்கிற நேரம் சாதாரணமா ஜெபிப்பீங்க, அதுக்கு பிறகு வசனத்தோட ஜெபிப்பீங்க, அதுக்கு பிறகு ஆவியில் நிரம்பி ஜெபிப்பீங்க, அதுக்கு பிறகு உங்க ஜெபத்தின் மூலம் தீர்க்க தரிசனம் வரும், அதன் மூலம் வெளிப்பாடுகள் வரும், தரிசனங்கள் வரும். இதுதான் ஜெபம். இதை விட்டுட்டு சும்மா நம்மளே போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அன்பின் ஆண்டவரே சொல்லி கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது. புரிகிறதா? ஆகவே நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ளாக போக வேண்டும். ஏன்னா கடைசி நாட்களிலே ஏமாற்றுகிறவர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு சபைக்குள்ளாக. ஆமேன் ஆமேன். நல்ல வெண் வஸ்திரங்களை தரித்து கொண்டு வந்து உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் வேதத்தை சரியா தெளிவாய் கற்றுக்கொண்டு உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் ஜெபத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு ஒரு ஒரு பலன் உண்டாகி நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் என்னோடு சில வார்த்தைகளை பேசினான். நான் ஜெபம் பண்ணினேன், சில காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரணும். வேதத்தை என்ன செய்ய வேண்டும், அலசி ஆராய்ந்து அந்த வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து நீங்க என்ன செய்யணும், உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதி இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. ஆமே, நிக்கிறோம் என்று சொல்லி விழுந்து விடக்கூடாது. எழும்பி நீ எழும்புறது ஜெபிக்கிறது உனக்கு தான் பெருசா இருக்கும், அவருக்கு என்ன இருக்கும் அந்த வாசிக்க மாட்டாங்க. அவர் கர்த்தரை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால், கற்பித்தது இந்த இடத்துல கற்பிக்கிறதை நீங்க கை கொள்ளாமல் போனால் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் என்னது அவ்வளவுதான். ஏலி இந்த பிள்ளைகளை என்ன செய்தான்? ஏலி யாரு? ஒரு நியாயாதிபதி. அந்த பிள்ளைகள் என்னானாங்க, சபையில தவறான காரியங்களை செய்தார்கள். கடைசியில் இருந்து ஆண்டவர் பல தீர்க்கதரிசி மூலம் சொல்லி கடைசியில் சாமுவேல் சின்ன பையன்
அவனை வச்சு சொல்றாரு. அந்த பெரிய மனுஷனுக்கு போய் சொல்லு. அதனால அந்த பழைய ஏற்பாட்டிலே இவ்வளவு சம்பவங்கள் இருந்தாலும் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கோம். ஆகவே நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அங்கே சாலமோனை எவ்வளவு ஆண்டவர் நேசித்தாரோ அதற்கு புறம்பாக அவன் என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அம்மாவில்லை. நம்ம பாருங்க, அவன் அந்த நாட்களிலே தேவனுக்கு ஆலயத்தை கட்டினான். வயதான காலத்துல மனைவிமார்கள் என்ன சொல்லிட்டாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அதான் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆலயம் கட்டி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க. எப்படி வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் இவனுக்கு ஏழாத நேரத்தில் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டேன்? அது எலும்பிடுச்சு. நல்ல வார்த்தை. அதுவும் என்ன செஞ்சேன்? எலும்பிட்டு. இப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே செய்யப்பட்டு ஒரு தேவனை விட்டு தூர போயிட்டான். ஆமாவே இல்லை. ஆகவே இந்த கால வேலையிலே கடைசியாக வாசிக்கிறாங்க. முடிக்கலாம். அளவுக்கு 15ஆம் அதிகாரத்தில் வாங்க முடியும். அப்படியே வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரத்தில் இருக்க மக 17 வருஷம் அவனுக்கு புத்தி தெளிந்தது. இந்த கால வேளையில புத்தி இல்லாத ஒரு காரியத்தை செய்து எல்லா ஆஸ்திகளையும் இழந்து பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளாய் போய் இப்ப 17ஆவது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது. இந்த கால வேளையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்னது? என்ன செய்ய வேண்டும்? நம்ம அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ஓடுறோம், உலகத்தோடு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். எல்லாம் செஞ்சு கடைசியில நமக்கு கிடைக்கிற சாப்பாடு என்னது? பண்டி சாப்பிடுற சாப்பாடு தான். வீட்டுல அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, நல்ல ரைஸ் போட்டு ரைஸ் வச்சு. அப்புறம் இதுக்கெல்லாம் நோ மம்மி, நான் என்ன செய்றேன்? நான் ஆர்டர் பண்றேன். அது பண்டி சாப்பாடு. அது என்ன சாப்பாடு? எல்லாத்தையும் போட்டு 2-3 நாள் சேர்ந்து எண்ணெயை ஊற்றி பழைய இதையே திருப்பி போட்டு பீஸா பாசா பூசான்னு கொண்டு கொடுத்து தின்னுட்டு அப்படியே உப்பி போயிட்டு என்னது தெரியுதா? கவனம் இந்த நாட்களில். அது நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். வாங்க ஆர்டர் பண்ணோன்னா அவன் என்ன செய்வான்? கருப்போ எண்ணெயை ஊற்றுவான். 10 மினிட்ஸ் 3 நாளைக்கு வண்டி எல்லாம் ஃபுல் என்ன சாப்பிடுது? சுடவா சோறு சாப்பிடுது. நீங்கள் சுட சோறு பாடுங்க, என்ன செய்யும்? அப்படியே போட்டு காலில் என்ன செய்யும்? அப்படியே பிறந்தி அதை கருப்பாக்கி அதை தான் சாப்பிடுவோம். ராமின்னு சொல்லுங்க. இன்னையிலிருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்கள் பிள்ளைகள் சாப்பிட்டா உங்கள் பிள்ளைகளை பார்த்து அம்மா மாதிரி அப்படி சிரிங்க. ஐயோ 2 பண்டிகை வளர்த்துருந்தா கூட என்ன செய்யலாம்? கிறிஸ்மஸ்க்கு வெட்டி பணம் சம்பாதிச்சிருக்கலாம். உன்னை வளர்த்துக்கு உனக்கு பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமா இல்லையா? அப்பொழுது பண்டி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அப்பாவுக்கு பணத்துக்கு போய் என்ன செஞ்சாரு? குப்பை மாதிரி நினைச்சு என்ன செஞ்சுட்டான்? ஊதாரியா எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒரு உதவியுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவனுக்கு புத்தி தெளிந்தது. உனக்கும் எனக்கும் இந்த காலவேளையில் இந்த சத்தியம் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நீ புத்தி தெளிவாயானால் நான் எழுந்து என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே பலத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவங்களை அவன் என்ன செய்கிறான்? அறிக்கை செய்து, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று என்பேன் என்று சொல்வாங்க. மனசுக்குள்ளே நினைக்கிறான், அழுகிறான், பேசுறான். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நான் என்ன செஞ்சுட்டேன்? என்னது துச்சமாய் நினைச்சிட்டேன். ஒரு அந்த பணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருந்திருப்பாரு, அதை நான் என்ன செஞ்சுட்டேன்? அனாவசிய செலவு பண்ணிட்டேன். நமாவே இல்லையா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், 5 தாளந்து கொடுத்தவன் அதை 10ஆய் மாற்றினான். 2 கொடுத்தவன் அதை 4ஆய் மாற்றினான். ஒருவன் என்ன செய்தான்? அது ஒன்றை புதைத்து வைத்திருக்கிறான்.
அப்ப எப்ப நீங்கன்னா எழும்பி ஊழியம் செய்வீங்க? புதைச்சு விட்டுட்டு எப்ப ஊழியம் செய்வீங்க? இங்க நடக்கிற எல்லா ஊழியங்களையும் வரணும். ஒன்று ரெண்டு சும்மா அப்படி காக்கா மாதிரி வந்து ஒரு அணில் மாதிரி வந்து உட்கார்ந்து போகுது இல்லை. முழு சபை விசுவாச பிள்ளைகளுக்காக இந்த சபை திறந்திருக்கிறது. அடுத்தடுத்த காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது சில காரியத்தை கர்த்தர் சொல்லி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன எனக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இனிமேலும் பாருங்க, வாசிங்களேன், இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அதுதான் உணர்வு ராமிங்டன். இது வரைக்கும் நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யணும்? நான் தகுதி இல்லை. அவரை அப்பான்னு கூப்பிட என்னது? நமக்கு தகுதி இல்லை. இதாமாகி தேவனை நமக்கு கூப்பிடுறதுக்கு தகுதி இருக்குதா? சொல்லுங்க, சொல்லுங்களேன். பாருங்க, வாசிங்க. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வாரான். அவன் தூரத்தில் வர்றான். கண்ணுக்கரேன்னு கறிய பூசிக்கிட்டு வாயெல்லாம் என்னது வெந்து போயிட்டு அப்படியே மெலிச்சு போயிட்டு எப்படி வாரான்? தலைகளெல்லாம் பப்பரை மாதிரி வச்சுக்கிட்டு எப்படி வாரான்? எப்படி வாரான் சொல்லுங்க? அதுதான் உலகம். உலகம் அப்படிதான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு போடுவீங்க, தலைக்கு கலர் அடிப்பீங்க, பின்னி விடுவீங்க, வாயில பூசுவீங்க, நாளைக்கு அப்படியே எல்லாம் வெந்து போயிட்டு கெமிக்கல் எல்லாம் வெந்து கடைசியில் நாளைக்கு பார்க்குற ஒரு புள்ள உடம்பெல்லாம் என்னமோ டட்ஸோ போட்டு எல்லாம் வெந்து போயிட்டு இப்போ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களையும் இயேசு தம்மிடத்தில் அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுகம் கொடுக்கிறவராக நேசிக்கிறார். அம்மாவி இப்ப அப்படிதான் வாரம். ஆனாலும் தகப்பன் என்ன செய்கிறான் பாருங்களேன், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வருகிறான். அவன் தூரத்திலே வருகிற பொழுது என்ன செய்து பாரம் கொண்டு ஆமே. ஆமா, இப்ப நீங்க ஒரு ஆத்மா. இப்ப இந்த ஆத்மா யாருக்கு பாரமா இருக்கும்? ஏன்னா சொல்ல முடியாது. நீங்களும் என்னுடைய ஆத்மா உங்களுக்கு பாரமா ஜெபிக்கிறேன் நான் சொல்லவே முடியாது. இந்த ஆத்ம பாரம் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கிறான். ஆகவேதான் அவன் தூர வருகிற பொழுது ஆத்மா தாகம் கொண்டு பாருங்களை வாசிக்கிறேன். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகிறான். மனதுருனா எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க தவறான ஒரு வழியில போயிட்டு சின்ன பின்னமா வாரி தகப்பன் எப்படி இருக்கு? நம்மவே இல்லையா? 18 வயசு 19 வயசு 20 வயசு வரைக்கும் தோலை பிடிச்சிட்டு பேசியிருப்பீங்க. அப்போ அதை வாங்கித்தாங்கப்பா கையை பிடிச்சிட்டு போய் பேசியிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு ஏமாற்றத்துல போயிட்டு எங்கேயோ போய் அடிபட்டு உதப்பட்டு விஞ்சி அப்படி வர்ற நேரம் அந்த உதிரம் என்ன செய்யும்? அது பிளட், அதான் ரத்தம். அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் என்ன செய்யும்? துடிக்கும். என் பிள்ளைய நான் அப்படியான வளர்த்தேன், இதுக்காகவா என் பிள்ளைக்கு இவ்வளோ காரியங்கள் செய்து கொண்டிருந்தனே. துச்சமா நினைச்சிட்டு என்னை விட்டு வெளியில போயிட்டு இப்ப யாரும் அறியாத வாதி வாரானேன்னு கண்டுகொள்ள முடியாது. அம்மாவும் இல்லையா? ஏதோ ஒரு அடையாளம், அந்த ரத்த சம்பந்தமான அடையாளம் தான் அந்த தகப்பனுக்கு அவன் தன்னுடைய பிள்ளையை அறிந்து கொண்டான். இன்னைக்கு இங்க எந்த நிலையில இருந்தாலும் இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும் உங்கள் பரம தகப்பன் உங்களை காண்கிறவராக இருக்காங்க. தூரத்திலிருந்து வருகிற பொழுது அவர் காண்கிற வாசிகமாக மனதுருகிறான். மனதுருகலாம் என்னது? ஓன்னு கத்துறான். அதான் இல்லையா? தகப்பன் நல்லது பார்த்திருக்கீங்களா? பெண் பிள்ளைகள் தாய் அழுவா, எல்லாருக்கும் முன்னால் அழுவா. ஆனா தகப்பன் அழுவாங்களே, அதை பார்க்க முடியாது. இருதயம் தாயுடைய கண்ணீர் தான் வெளியே வரும், தகப்பனுடைய உதிரம் வெளியே வரும். அதை கண்டு கொள்ள வேண்டும் இந்த வாலிய பிள்ளை. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலம் பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எப்படியோ போய்கொண்டிருக்கிறார். இது உலகம் அல்ல, இதெல்லாம் வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி இன்னைக்கு துணிகரமான காரியங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? யூடியூப்ல எல்லாம் வெளியிடுறாங்க. கவனம், கேர்ஃபுல். நண்பு பிள்ளைகளை கவனமாக இருங்க. ஓடுகிறான். வயதான தகப்பன் தன் மகனை கண்டு என்ன செய்கிறான்? ஓடுகிறான். என்ன செய்யணும்? அவனை எப்படியாவது என்ன செய்யும்? ஜீவனோடு பார்க்கிறான். அவன் என்ன செய்யறான்? உயிரோட வந்தது போதுப்பா, நீ ஒண்ணு எனக்கு கொண்டு வர வேணும், ஒண்ணு உழைச்சு கொண்டு வர, உயிர் எனக்கு வேணும்.
நீதான் என்னுடைய என்னது சந்ததி. அம்மாவிலையா நீ எனக்கு வேணும். ஆண்டவர் பதறுகிறார். உண்டாக்குனவர் தன் சாயலாக உண்டாக்குனவர் பதறுகிறார். அதுவும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடி கழுத்தை கட்டி பிடித்து எந்த தகப்பன் செய்வோம். நம்மளாம் அப்படித்தானே இருந்தோம். நம்ம கழுத்தை கட்டி பிடிக்கிறான்னா நம்ம இப்படி எங்க இருந்தோம்? ஆமை அழுக்கு நிறைந்த உலகத்தில் இருந்தோம். ஆமை அவனாலும் என்ன செய்கிறான்? பாருங்க நம்ம வாசிக்கிறேன். அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறான். அதான் தகப்பனுடைய அன்பு. அந்த அன்பு எல்லாருக்கும் வராது. அந்த தகப்பனுக்கு தெரியும். ஆமே அந்த பிள்ளைகளுக்கு காணாமல் போய் காண்கிற பொழுது அந்த அன்பை வேற எந்த விதமாக என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியாது. என்னை விட்டு போயிடாதீங்க, இனி என்னை விட்டு போயிடாது. என்ன செய்யுது? இதை விட எனக்கு என்ன செய்ய முடியாது? உங்களை என்னுடைய பிள்ளைகள் சொல்லி காட்டுவதற்கு வேற என்ன இல்லை சொல்லுங்க. வழி இல்லை. வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு எத்தனை வசனம்? 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை சொல்றாரு. மகன் வந்து அழுகுறான்ப்பா, கட்டி பிடிச்சிட்டு தேவைக்கிட்டு சொல்றான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை என்ன செஞ்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அப்போ சொல்றாரு, அப்பா ஊழியக்கார கூப்பிடுறாரு. எங்கே கேட்கிறாரு? எங்க நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா பரலோகத்தில் பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கை ஒரு நாளும் நீங்க என்ன செஞ்சக்கூடாது? இழந்து போகக்கூடாது. ஆகவே அவன் இழந்தான். ஆனாலும் அவனுடைய தகப்பன் என்ன செய்தார்? அவன் மனம் திரும்பினான். புத்தி தெளிந்து மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வந்தபடினாலே தகப்பனிடத்திலே ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, உங்களுக்கு என்ன இருக்குது? அநேக வாசத்தலங்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அவ்வளவுதான். யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பை பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், உன்னை நான் உயிரோடு பார்ப்பேனா என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் மரித்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தகப்பனுடைய இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே உண்மையில் அன்பு வைத்திருந்தார். உனக்கு இந்த பங்கை கொடுத்து, இந்த ஊழியத்தை கொடுத்து, உனக்கு தரிசனங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, நீ தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமீன் கர்த்தர் பொறுப்பாக கொடுக்கிறதை விட்டு விலகி நீங்க போய் எங்கேயோ போயிட்டு வேற விதமாய் வந்தா எப்படி இருக்கும்? ஆகவே அவன் என்ன செய்தான்? புத்தி தெளிந்தான். இந்த கால வேளையிலே கர்த்தர் வாசிக்க, குமாரன் இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப என்ன செஞ்சிட்டான்? காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதனால் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளும் அந்த தகப்பனுடைய இருதயத்திலும் துக்கம் கவி கொண்டிருந்தது. அந்த துக்கத்தை அவன் சந்தோஷமாய் காட்டினான். கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமீன் ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும்படியாக அவருடைய ஆலயத்திலே வந்து நீங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து அவருடைய கொடுத்த பங்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஆண்டவர்கள் கொடுத்த பங்கை என்ன செய்யணும்? ரெடியூஸ் பண்ணணும், பெருக செய்யணும். ஆமா இல்லையா? ஆண்டவர்கள் கொடுக்கிறார்கள், அதை நீங்க என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? பெருக செய்ய சொல்லுங்க. வாய்கள் தெரிஞ்சு சொன்னாதான் பெருகு, இல்லைன்னா பெருகாது. அப்போ அதே இருக்கக்கூடாது. வந்து அதே செய்கிறது, வந்தவங்க அப்படியே அப்படி செஞ்சோம், அப்பா முடிஞ்சு சொல்றோம். அப்படி அல்ல, யோசிச்சுக்கொண்டே இருக்கு. இன்னும் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? என் தகப்பனாகிய தேவனுக்கு
அவர் குளிர வைக்க, அவரை மகிழ்விக்க என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சின்ன சரீரத்துக்குள்ள ஜீவனை கொடுத்து நான் செய்கிற காரியத்தை கண்டு ரசிக்கிற என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்போம் அந்த கால வேலையை. எனக்கு போதும். இந்த காலையில் அறிக்கை செய்வோம். இயேசு போதும். அவர் கொடுத்த பங்கை நான் நிறைவேற்றுவேன். எனக்கு கொடுத்த ஊழியத்தின் பங்கை நான் நிறைவேற்றி முடிப்பேன். எனக்கு கொடுத்திருக்கிற ஆவி அபிஷேகத்தினால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். இனி நான் வெறுமையாக இருக்க மாட்டேன். பணியப்பட்ட அநேகர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போனார். சாவுல் இழந்து போனார். சாலமோன் இழந்து போனார். ஏசா என்கிற ஏதோம் தேவ கோபத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இந்த கால வேளையில்